ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் 2026 அப்ளிகேஷன் கண்டிப்பாக நமக்கு February ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆக போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நீட் 2026 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகையில் சில விஷயங்கள் புதுசாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைவ் ஃபோட்டோ கேப்சர் கேட்க போகிறாங்க. ஃபேஸ் ரெக்கக்னிஷன் கேட்க போகிறாங்க. எதற்காக அப்படின்னா, இம்பர்சனேஷன், அதாவது ஆள்மாறாட்டத்தை தடுக்கிறதுக்கு, ஃபேக் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஃப்ராட் இல்லாமல் அப்ளிகேஷன் போடுறதுக்கு, ஃப்ராட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. சரிங்க, இப்போது ஆள்மாறாட்டம், ஃப்ராடு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபோட்டோ நமக்கு லைவ் கேப்சர் பண்ணிக்க போகிறாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. என்ன, அப்ளிகேஷன் போடும்போது அந்த கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் சிஸ்டத்துலேயோ அல்லது மொபைல்லையோ இருக்கணும். அந்த மொபைலில் லாகின் பண்ணி அந்த பேஜில் போய் லைவ் ஃபோட்டோ கேப்சரில் அவங்களோட ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு இருக்கணும். இதெல்லாம் ஓகே. பட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஒரு சேஞ்ச் வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராதாகிருஷ்ணன் கமிட்டியோட அவங்களோட அந்த சஜஷன்ஸ் படி நமக்கு நீட்டில் இது வரைக்கும் அவங்க கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இல்லாமல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் போடையில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருந்தால் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடன்னு சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸில் நார்மலாக எடுத்து வச்சுக்குங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது நீட் 2026 அப்ளிகேஷனில் ப்ராப்ளம் வந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆஃப் நீட் 2025 பாருங்கள். இது என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது எழுத்து. 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் 80% ஃபேஸ் தெரியணும் வித்தவுட் மாஸ்க்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபில் உங்களுக்கு எவ்வளோ ஃபேஸ் கவர் ஆகிருக்கணும், 80%. அதே போல் அந்த மாடலில் அவங்க கடைசியாக கொடுத்த மாடலில் அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷங்க, கடைசியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாடல் கொடுத்துருக்காங்க, அந்த மாடலை வச்சு காமிக்கிறேன். ஸோ அந்த மாடல் படி பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, இதில் கடைசியாக வரும். இப்போது இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் 80% ஃபேஸ் கவர் ஆகிருக்கா, இல்லை. ஆனால் இது என்டிஏ கொடுத்த மாடல் தான். பட் 80% ஃபேஸ் கவர் ஆகிருக்கிறதுனா ஆக்சுவலி என்ன மீனிங், அதை இதில் பாருங்கள். யூபிஎஸ்சிக்கு என்டிஏ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அப்ளிகேஷன் போடும்போது இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம என்டிஏக்கு நீட் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் அப்லோட் பண்ணோம். ஆனால் என்டிஏ இந்த வருஷம் இந்த மாதிரி ஃபோட்டோவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னும் பார்த்துக்குங்க. அதாவது டு அப்லோட் ஃபோட்டோஸ் யூ மஸ்ட் என்ஷூர் தட் த ஃபோட்டோ ஹேஸ் 3/4 ஃபேஸ் கவரேஜ். திஸ் மீன்ஸ் தட் த ஃபேஸ் மஸ்ட் கவர் அட்லீஸ்ட் 75% ஆஃப் த ஏரியா இன் த ஃபோட்டோ. நீட்டுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 80%. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் 80% ஃபேஸ் கவர் ஆகிருக்கணும். இவங்க என்ன கேட்குறாங்க, 75% கவர் ஆகிருக்கக்கூடிய ஆக்சுவல் ஃபோட்டோ எப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் அக்செப்ட் ஆகும். இந்த வருஷம் நீட் 2026க்கு ஆள்மாறாட்டத்தை தடுக்க, அதாவது ராதாகிருஷ்ணன் கமிட்டி கொடுத்த சஜஷன்ஸ் படி ஃபோட்டோ இப்படி இருந்தால் தான் அப்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குட் கிளாரிட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது, 75% ஆர் 80% ஃபேஸ் கவர் ஆகலை அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கும் போதே இப்படி எடுக்காதீங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இதை க்ராப்னு ஒரு ஆப்ஷன் நம்ம சிஸ்டம்லேயே இருக்கும், மொபைல்லையும் இருக்கும். அந்த க்ராப் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கிற ஃபோட்டோவை நான் அப்படி தான் அப்லோட் பண்ணேன், இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். க்ராப் பண்ணி இப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாருங்கள். 75%க்கே ரிஜெக்டட் பிகாஸ் ஃபேஸ் கவரேஜ் இஸ் லெஸ் தேன் 3/4 ஆஃப் த ஃபோட்டோவில் 75%க்கு கம்மியாக தான் ஃபேஸ் கவரேஜ் இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அக்செப்ட் ஆகுது. சைடில் பார்த்த மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும். இதெல்லாம் 2016-17 இப்படிலாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணாங்க, ரிஜெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் பிளர்ராக இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும்.
தலைகீழ இருந்தால் ரிஜெக்ட் ஆயிரும். இதெல்லாம் எப்போ அப்லோட் பண்ணும்போதே, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது. அப்லோட் பண்ணலே இந்த மாதிரி தலைகீழ வச்சா அப்லோட் ஆகாது, அப்லோட் ஆகலை. இந்த சிஸ்டம் இந்த தடவை என்டிஏ அவங்க அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்லேயும் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஃபேஸ் ரெக்கக்னிஷன், ஃபேஸ் லைவ் கேப்சர் இதெல்லாம் என்டிஏ கிட்டேருந்து தான் இவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபோட்டோலையும் இந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவ்வளோ குட்டியாக பிளர்ராக இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும், டூ ஸ்மால். இந்த மாதிரி இருந்தால் ஃபேஸ் வந்து 80% 75%னா அது ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்கணும். ரொம்ப ஜூம் பண்ண மாதிரி ஃபோட்டோ இருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருப்பவும் சொல்கிறேன், இதை பார்த்து பேனிக்லாம் ஆகாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. நான் சொல்ல வர்றது நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல குட் குவாலிட்டியில் ஹெச்டியில் வச்சுருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி, அதுதான் அது சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் போடும்போது உங்கள் ஃபோட்டோ ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அந்த டைமில் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் க்ராப்புங்கிற ஆப்ஷனை வச்சு இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் 80% ஆர் 75% கவர் ஆகிற மாதிரி ஃபோட்டோ வச்சிங்கன்னா அக்செப்ட் ஆகி அப்லோட் ஆகிக்கும். சார் இது தேவையா இப்போ நீங்கள் சொல்கிறது? ஏன்னா நீட் 2026 அப்ளிகேஷன் February 2026 ஃபஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை இப்போயே சொல்கிறீங்க. முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவேர்னஸாக விழிப்புணர்வோடு இருக்கிறது மிகச்சிறந்தது. அதனால் இதில் பயப்பட ஒன்றுமே இல்லை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நார்மலாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற ஃபோட்டோவே தான், அதை க்ராப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ண முடியும்னு என்டிஏ மாதிரியே நீட்டில் சொன்னாங்கன்னா. ஏன்னா என்டிஏல லைவ் ஃபோட்டோ கேப்சர் கேட்டது ஜேஇ மெயினுக்கு என்டிஏ கேட்டாங்க, நீட் 2026க்கும் கேட்போன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஃபேஸ் வந்து 75% அல்லது 80%ங்கிறத ஆக்சுவல் ஃபோட்டோ இது தான், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான், சைஸ் பாஸ்போர்ட் தான். அதில் ஃபேஸ் வந்து 75 to 80% இருக்கணுங்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ கேட்டால் பயப்பட தேவையில்லை, க்ராப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம்.